எலியா இனிமே தானங்க வருவாரு, அதுக்கப்புறம் தானே மேசியா வருவாரு, நீங்க மேசியா வந்துட்டீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, எலியா வரணும் இல்லையா அப்படின்றாரு. அவன் கேட்கிறான். அப்ப இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். உண்மைதான்ப்பா, நீ சொன்ன மாதிரி எலியா வரத்தான் செய்யணும். ஆனாலும் எலியா வந்துட்டான்டா, எலியா வந்துட்டான். பத்தீங்களா? யூதர்கள் எல்லாரும் எலியா வருவான்னாங்க, இயேசு சொன்னாரு வந்துட்டான். கையை தட்டு. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். யூத மதம் என்ன சொல்லுது? எலியா வருவான் வருவான் வருவான். ஆனா கிறிஸ்துவ என்ன சொல்லிட்டு வந்துட்டான்றான். அப்ப அவங்க ஊருக்குள்ள போகும்போது யூத ரபிக்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. என்ன வித்தியாசம்? அவன் எலியா இனிமே வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், இவன் மட்டும் எலியாவே நேரில் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள் அவருடைய சீசர்கள் செய்தார்கள். You must understand the promised blessings which is around you, then only you can live an outstanding life. உன்னை சுத்தி இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலான ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி பிரசன்ட் டேஸ்ல இருக்கிறத நீ என்னைக்கு கண்டுபிடிக்கிறியோ உன் வாழ்க்கை அவுட்ஸ்டாண்டிங் வாழ்க்கைய மாற ஆரம்பிக்கும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவன் நீரே, தாயினும் மேலாக அன்பு எனக்காக ஜீவன் பாருங்க. அந்த பரிசேயர் சதிசேயருக்கெல்லாம் பெரிய அவுட்ஸ்டாண்டிங்கா எந்த மிராக்கிள்ஸ் பண்ண முடியல, எதையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா சீசர்கள் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்ணா. ஏன்னா அந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வாக்குத்தத்தங்களை நம்பினார்கள், ஆனால் அதன் நிறைவேறுதலை கரண்ட் டேஸ்ல தன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கின்றத பார்க்க கண்ணு அவனுக்கு இல்ல. அதனால சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தான். இவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டான், நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கா, நிறைவேறுதல் நடந்துகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சனால அவன் எல்லோரை பார்க்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் வாழ்ந்தான். நான் சொல்லவா, 1000 வருஷ அரசாட்சி உன்னை சுத்தி எப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வாரத்திலிருந்து உன் வாழ்க்கை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் வாழ்க்கையா மாறும். என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை, ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எது இங்க இருக்கோ அது இங்க வரக்கூடாது, எது இங்க இருக்கோ அதுதான் இங்க வரும். நீ 20,000 ரூபாய் வாங்கினா 20,000க்கு வேலை பார்க்க கூடாது. நீ 50,000 வாங்கணும்னு நினைக்கிறீல, 50,000க்கு நீ வேலை பாரு, 50,000 வரும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவன். ஆமென், ஆமென், ஆமென். உங்களை சுற்றி அந்த அனுபவத்தை நீங்க இந்த வாரம் முதற்கொண்டு பார்க்க போகிறீர்கள். ரப்பக் ரப்பக் ரப்பக். தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவன். பம் பம் பம். தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீர். மனுஷனுடைய குருட்டாட்டம் கண்ணுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் அப்படியே அலக்கு அலக்கா அப்படியே வந்து நிறைவேறிட்டு இருக்கிறத பார்த்தும் இந்த குருட்டாட்டம் அது ஏத்துக்கிறாது பாருங்க. வசனத்தை அப்படியே தேவன் வந்து அழகழகா விவரிச்சு சொன்னாலும் உன் குருட்டாட்டத்தை நீ நம்புற வரைக்கும் நீ மறுபடியும் இன்னும் 1000 வருஷம் அரசாட்சி வரல, ஒரு நாள் வருமியா, அன்னைக்கு எல்லாம் மாறுமியா, அந்த நாள் வரவே வராதுன்றேன். பவுல் சொல்றான், ரட்சணை நாளில் செவி கொடுத்து அனுக்கிற காலத்தில் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளில் உனக்கு உதவி செய்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென் அப்படின்னா எல்லாரும் இன்றைக்கு ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். கையை தட்டி, என் நாட்கள் முடிவதில்லை, இன்றைய அனுக்கிரக காலம். ஆராதிப்பே எல்லாருக்கும் பவுலுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்குலாம் வசனம் தெரியாது, பவுலுக்கு வசனம் தெரியுமா? அனுக்கிற காலத்துல செவி கொடுத்து ரட்சணையால் உதவி செய்வேன்ற வசனம் ஒட்டுமொத்த பரிசேயர்களுக்கும் தெரியும். ஆனா பவுலுக்கு என்ன ஸ்பெஷலா தெரிஞ்சிச்சு? அவனுக்கெல்லாம் வசனம் தெரியும், பவுலுக்கு மட்டும் அது இந்த காலம் தான் தெரியும்.
பரிசேயர்களுக்கும் இயேசுவின் சீசர்களுக்கும் இருந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? வாக்கு தத்தங்களின் அர்த்தங்கள் தெரிவதல்ல. ஒரு கன்னியை கற்பவதியாய் குமாரனை பெறுவாள் என்று சொல்லும்போது திருமணமாகாத ஒருத்தி குழந்தையை பெறுவாள் என்பது பரிசேயர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா அவனுக்கும் இயேசுவின் சீசர்களுக்கும் இந்த பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னாரு, வானத்தை நிதானிக்க உனக்கு தெரியுது, வானம் சிவக்கும் போது உள்வாங்கும் என்று தெரிகிறது, மழை பெய்யும் கண்டுபிடிக்கிற, இந்த காலத்தை எல்லாம் நிதானிக்க தெரிஞ்ச உனக்கு, இந்த வானத்தை எல்லாம் நிதானிக்க தெரிஞ்ச உனக்கு இந்த காலத்தை நிதானிக்க தெரியலடாங்க. So the mistake of that religious people என்னன்னா, அவனுக்கு மேசியா வருவார் வந்துட்டாரு. இங்க பாருங்க, இந்த இடத்துல எலியா வருவான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரட்டா கூப்பிட்டு சொல்றாரு, சீசர்களை மட்டும் கூப்பிட்டு, ஐயா எலியா வருது, வந்துட்டான்டா. ஐயா எப்ப வந்தான்? எலியா வந்தான், அவனுக்கு உங்கள் இஷ்டத்தின்படி செய்தீர்கள். அப்ப யார் எலியா? சீசர்கள் யோவான் ஸ்நானகனை குறித்து அவர் பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அப்ப நல்லா கவனிங்க, பல நேரங்கள்ல நீங்க பிரம்மாண்டமா, விசிபிளா, நோட்டிசபிளா, ப்ராமினென்ட்டா வெளியே வரும் நினைக்கிற ஒண்ணு சத்தமே இல்லாம உள்ள ஒரு. எலியா வருவார்னு எதிர்பார்த்தான், வந்துட்டார். ஒரு நாள் நீ சொல்லுவ 1000 வருஷம் சாட்சி வரும், அது வந்துட்டு தம்பி, வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ கேட்டீல, அவன் மட்டும் ஏன் இப்படி மேல வந்துகிட்டே இருக்கான்னு 1000 வருஷம் சாட்சியை கண்டுபிடிச்சிட்டான். எப்படி 1000 வருஷம் சாட்சிக்குள்ள வந்துட்டோன்ற கண்டுபிடிக்கிறியோ, உன் லைஃப்ல தொட்டதெல்லாம் துலங்கும், திரும்புற பக்கமெல்லாம் கதவு திறக்கும். ஆமா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியன் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வரும். ஹalleluya 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 ஹalleluya. என் அன்புக்குரியவர்களே, அப்ப சீசர்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு எலியா வந்துட்டான் அப்படின்னு. அடுத்து வாசிப்போம், யோவான் 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். மேசியா வருவாருங்கயா? யாருகிட்ட? மேசியா கிட்டே. கொஞ்சம் விட்டா நம்ம அதான் இயேசுட்டே மேசியா வருவாருன்னாங்க. அப்படிதான் 1000 வருஷாட்சியில் இருந்துட்டு 1000 வருஷாட்சி வருவாங்க. மேசியாவிட்ட பார்த்த அந்த அம்மா பேசுது, மேசியா வருவார்னு நான் அறிவேன். அடுத்து அவர் வரும்போது பிரசன்டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? பிரசன்டா ஃபியூச்சரா? பிரசன்டா ஃபியூச்சரா? ஃபியூச்சர். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அவர் வருவார் சாமி, அவர் வரும்போது எல்லாத்தையும் அறிவிப்பார் சாமி அப்படின்னு மேசியா வருவார்னு பேசிட்டு இருக்கு. அடுத்த வரி அடிக்கிறார் இயேசு. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். மதம் எதிர்காலத்தை நோக்கி கொண்டிருந்தது. இயேசு சொன்னார், டேய் நின்றுகிட்டு இருக்கேன்டா, நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. கருவில் உருவாகும் பேர் சொல்லி அழைத்தவர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எதிர்காலத்தை நோக்கி காத்திருப்பது மதம். நிகழ்காலத்திலே தேவன் செய்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்வதே கிறிஸ்தவம். அப்ப இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் நீ சொன்னா நீ சோம்பேறி. கொஞ்ச நாள் கழிச்சு வராது, அது ஏற்கனவே வந்துருச்சு. இந்த மாதிரி 1000 வருஷ அரசாட்சி இதெல்லாம் ஒரு ஒரு நோட்டிசபிளா வரணும், ஒரு அப்படி வரணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு படத்தை நம்ம மனசுல கொடுத்துருக்காங்க. ஆனா இயேசு சொன்னாரு, அப்படிலாம் வராதுப்பா. கை தட்டுங்க, அப்படி வராது. சரி, 1000 வருஷ அரசாட்சி வர்றதுல நமக்கு அவனுக்கும் பிரச்சனை இல்லை. வர்ற ஸ்டைல் இருக்குல்ல, என்ன சொல்லுங்க? வர்ற ஸ்டைல், திரும்ப சொல்லுங்க.
வர்ற ஸ்டைல், அந்த என்ட்ரி என்ட்ரி என்ட்ரி, நான் திரும்ப வருவேன்னொன்னே அப்படி பேக்ரவுண்டோட அவர் நினைச்சிட்டு இருக்கிறான். அம்பிட்டும் லோக்கல்ல சினிமா பார்த்த மைண்ட் செட்டில் இருக்கிறான். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில எந்த குழப்பமும் இல்லை நமக்கு அவங்களுக்கும். மதத்தில் இருக்கவன் எதிர்காலம்ன்றான், வசனம் தெரிஞ்சவன் நிகழ்காலம்ன்றான். அந்த வசனம் என்னன்றதான் பார்க்க போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, 1000 வருஷ அரசாட்சியை 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா மதத்தில் இருக்கிறவன் ப்ராமினெண்டா வரும். அப்படி இறங்கும் போது சீரியல் செட்டோட இறங்குவாரு. அப்புறம் திடீர்னு லைட் ஆஃப் பண்ண ஜென்ரேட்டர் போட்டு விடுறாங்க, திரும்ப சீரியல் செட் அப்படி வருவாரு. இப்படி எதிர்பார்க்கிறான். மதம் எப்பவுமே அப்படிதான் எதிர்பார்க்குது. ஆனா இயேசு அப்படி வரும்னு சொல்லல. 1000 வருஷாட்சி வர்றதுல பிரச்சனை இல்லை, எப்படி வரும்னு எதிர்பார்க்கிற பத்தியா? அங்கதான் ஒரு பிளாக் இருக்கு, அதை ஓபன் பண்ணி விடுவார் இயேசு நாமத்தில். அது ஓபன் பண்ணட்டும் இயேசு நாமத்தில். எந்த ஸ்டைல்ல வரும்னு சீசர்களுக்கு மைண்ட் இருந்துச்சு. ஆனா இயேசு அந்த ஸ்டைல்ல வராதுறான்னார். வாசிப்போம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வாசிப்போம் 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, இத பாருங்க, அவன் பரிசேயர்கள் கேக்குறான், ஐயா அந்த காட்ஸ் கிங்டம், அந்த மில்லினியம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை இந்த பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்ப வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அது இயேசு சொல்றாரு, வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராதுப்பா. கையெழுத்தே யார் ஆனர் பண்ணி இந்த வசனத்தை எந்திரிச்சுங்க, கை தட்டிட்டு ஆமென் ஹalleluya. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஃபேமஸா வரணும், பிரம்மாண்டமா வரணும், ப்ராமினெண்டா வரணும், நோட்டிசிபிளா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குது மதம். ஆனா தேவன் சொன்னாரு பிரதியட்சியமா வராது, நீ நினைக்கிற மாதிரி ஸ்டைல்ல வராது. அப்ப சீசனுக்கு எப்ப வரும் எப்ப வரும்? கர்த்தர் சொல்றாரு அங்க வரும் இங்க வரும்லாம் வராதுடா. அது எப்படி வரும்னா வாசிங்க, இதோ இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்ற மாதிரி அது இருக்காது. ஐயோ, இதுக்கு மேல என்ன சொல்லணும், இதுக்கு மேல என்ன சொல்லணும்? நீ நினைக்கிற மாதிரி இந்தா வந்துருச்சு அந்த வந்துருச்சு நீ நினைக்கிறியே, அப்படிலாம் இருக்காது. அது அமைதி அதை என்ட்ரிய கொடுக்கும். கையெழுத்தே என் சுவாசம் ஒழிவதில்லை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ நினைக்கிற அந்த ஏஜ், நீ நினைக்கிற அந்த காலம், அது பிரத்யட்சமா வராது. 1000 வருஷ அரசாட்சி பிரத்யட்சமா வரும்னு சொன்னீங்கன்னா வரவே வராது. ஏன்னா எப்பவுமே பாருங்களேன், நீங்க நல்லா பாருங்க, தேவனுடைய பிகினிங் எல்லாம் ரொம்ப சைலண்ட் என்ட்ரியா தான் இருக்கும். பிசாசோட என்ட்ரி எல்லாம் எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா காட்ஸ் என்ட்ரி எப்பவுமே சைலண்டா இருக்கும். ஆனா பிசாசோட என்ட்ரி எல்லாம் ரொம்ப சேடா இருக்கும். இது ஃபினிஷிங் சேடா இருக்கும். ஆனா காட்ஸ் ஃபினிஷிங் எப்பவுமே பிரம்மாண்டமா இருக்கும். ஆமென். 3 வார்த்தை முக்கியமானது. 1000 வருஷ அரசாட்சியை கொடுத்து உங்க மனநிலையை மாத்திக்காங்க. பிரத்யட்சமா வரும்னு நினைக்காதீங்க. எங்கிட்ட ஒருத்தர் 100 பேர் 50 பேர் சோப்படுத்தணும், வந்துருச்சா எழுப்புதல் வந்துருச்சான்றா, 1 மாசம் கழிச்சு நான் ஆளை காணோம், அவர் அந்த பாத்துல வந்துட்டா இந்த பாத்துல வந்துட்டான். ஸோ நிறைய மிரக்கல் நடக்குது, அது நடக்கணும்னா எழுப்புதல் வந்துருச்சு நீங்க நினைக்காதீங்க. 1000 வருஷ அரசாட்சி வந்துருச்சு நினைக்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, இதோ இங்கே அதோ அங்கே என்று சொல்லுவதற்கு ஏதுவாய் அது இராது. நம்பர் 1, பிரத்யட்சமா இருக்காது. கண்ணில் பார்த்து அப்படி சொல்ற மாதிரி நோட்டிசிபிளா இருக்காது. அது எப்படி வரும்? கை தட்டுங்க. எப்படி வரும்? வாக்கியம் தொடர்ந்து, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. கையை தட்டு. ஹalleluya. என் ஜீவன் பிரிவதில்லை,
விடுவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ராஜ்யம் எங்க தொடங்குது? உள்ள. 1000 வருஷம் எங்க தொடங்குது? உள்ள. இந்த வருஷம் தொடங்கும் போது ஒன்று சொன்னார் கர்த்தர் எனக்கு, அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் போகும்னாரு. இந்த வருஷம் 1000 வருஷ அரசாட்சி வந்து மில்லினியம் இயர்ஸ் இது சரி வந்து வாட்ஸ் தட் தேவனுடைய ராஜ்யம் அது உள்ளுக்குள்ளதான் இருக்குன்றார். அப்ப என்ன சொல்ல வராரு, நீ எப்ப அதை வந்து உன்னுடைய மைண்டுக்குள்ள கொண்டு வரியோ உன்னை சுத்தி அது அதனுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் நீ பார்க்க ஆரம்பிச்ச. ஸோ இந்த அரசாட்சி இந்த ஏஜ் வந்து ப்ராமினெண்டா வராது. எல்லாம் சொல்லுங்க, நோட்டிசபிளா வராது. அது ஒரு இலை, ஒரு விதையிலிருந்து ஒரு முளை கிளம்பி அப்படியே மேலே வரும்போது எப்படி சத்தமே இல்லாமல் வெளியே வருதோ அப்படிதான் வந்துச்சு. இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீ இந்த ஏஜ் பயங்கர நோட்டிசபிளாக வரணும்னு சொல்றிய, இதுக்கு முன்னாடி 7 ஏஜஸ் இருந்திருக்கு, 6 ஏஜஸ். ஒவ்வொரு காலமும் இன்னொரு காலத்துக்குள்ள போகும்போது நீ நினைக்கிற மாதிரி பிரத்யட்சமா வந்துச்சா சத்தம் இல்லாமல் வந்துச்சா சொல்லுனார் ஆண்டவர். முதல் காலம் அறியாமையின் காலம். அங்க இருந்து மனசாட்சியின் காலத்துக்கு மனுஷன் தவறுனான்ல. அப்போ ஒரு காலத்துல இன்னொரு காலத்துக்கு வர்றப்ப ப்ராமினெண்டா வந்துச்சா மைல்டா வந்துச்சா? சொல்லுங்க. சத்தமே இல்லாம இந்த உலகத்துல ஓரத்துல ஒருத்தன் ஒரு ஆப்பிள் எடுத்து கரிச்சு அப்படின்னு கடிச்சான். அந்த கரிச்சு சவுண்டு தான் கேட்டுச்சு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் அடுத்த ஏஜுக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. பிதாவுக்கே தெரியாத மாதிரி கேட்கிற, தம்பி பழத்தை சாப்பிட்டியா? அடுத்த ஏஜுக்குள்ள நாங்க வந்துட்டோம்யா, உங்களுக்கே தெரியலையான்ற அவன் அடுத்த ஏஜுக்குள்ள வந்துட்டான், அடுத்த காலத்துக்கு வந்துட்டான். அடுத்த செகண்ட் எல்லாம் சொல்லுங்க, அடுத்த செகண்ட் பூமி ஃபுல்லா முள்ளா மாறிடுச்சு, கேன்சர் வந்துருச்சு, வந்து ஐசியூ வந்துருச்சு, வந்து மனுஷன் ரத்த வாந்தி எடுத்துட்டான். இதெல்லாம் நடந்துச்சா? சொல்லுங்க. உடனே அன்னைக்கே நடந்துச்சா? உடனே நடந்துச்சா? எல்லாமே அவன் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சா? வந்து அப்படித்தானே வரணும். அப்படி வரலையே, அது அப்படியே தானே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ நெகட்டிவா ஒன்று வரும்போது அது எப்படி அப்படியே உள்ள இருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஆதாம்குலேருந்து உலகத்தை இப்போ நிரப்பி இருக்கோ அப்படி பாசிட்டிவானது கடுகு விதையை போல புளித்த மாவை போல வெகு விரைவாக நமக்குள் இருந்து இந்த உலகத்திற்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஆமென். ஸோ நெகட்டிவ் அட்வர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி நடந்துச்சு? டிரான்ஸ்ஃபர்மேஷன், அட்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எதிர்மறையான மறுரூபம் எப்படி ஆச்சு? சொல்லுங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆச்சு. ஒட்டுமொத்த மனுக்குலமும் எதுக்கு வந்துட்டாங்க? பாவத்துக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்த ஏஜுக்கு வந்துட்டாங்க. ஏஜ் ஆஃப் கான்சைன்ஸ்க்கு வந்துட்டாங்க. மனசாட்சியின் காலத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் டக்குன்னு இந்த பூமி எல்லாம் இப்படி ஆகும்னு சொன்னா நடந்துச்சா? இல்லை. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு, உலகத்தையே நிரப்பி இன்னைக்கு 4000 வருஷம் ஆயிருக்கு பிசாசு தன்னுடைய ராஜ்யத்தை பூரணமாய் பூமிக்கு கொண்டு வருவதற்கு. அப்படி அழிச்ச பிறகும் பார்த்தா டார்ஜிலிங் நல்லா இருக்கு, காஷ்மீர் நல்லா இருக்கு, அப்பவும் ஒன்றும் அழிக்க முடியாத பல சூப்பர் பிளேஸ்லாம் இருக்கு. அப்போ அழிக்காத உலகம் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, நெகட்டிவ் அட்வர்ஸ் நடக்கிறதுக்கு, அட்வர்ஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இவ்வளோ ஆயிருக்கு. அப்போ ஒரு ஏஜ்லேருந்து இன்னொரு ஏஜுக்குள்ள வரும்போது எல்லாம் டக்குன்னு ப்ராமினெண்ட்டாக நடக்கலை. இது மட்டும் ஏன் ப்ராமினெண்ட்டாக நோட்டிசபிளாக உடனே இமீடியட்டாக நடக்கணும்னு நினைக்கிறேன்? நெகட்டிவாக வந்தப்போ டக்குன்னு நடக்கலையே, மெதுவாக தானே நடந்துச்சு. அப்போ பாசிட்டிவாக நடக்கும்போதும் டக்குன்னு ஓவர் நைட் நடக்காது. ஆனால் கடுகு விதை மாதிரி வேகமாக நடக்கும், வளரும். நல்லா கவனிங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் அந்த 1000 வருஷாட்சி வருது. ஆனால் எப்படி வருதுன்னா ஸ்பீடாக வருதான். அதான் இயேசு சொல்றாரு, புளித்த மாவு, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ கொஞ்சோண்டு புளித்த மாவு, எல்லாம் எடுங்க, கையை எப்படி காட்டுங்க, கொஞ்சோண்டு புளித்த மாவு. அந்த மாவு புளிச்சிருக்கணும். சொல்லுங்க, என்சிசி புளிக்கணும். இப்படி கை எடுங்க, இந்த கொஞ்சோண்டு புளித்த மாவை அப்படி எடுத்து புளிப்பில்லாத 3 படி மாவுல கொஞ்சம் அப்படி தூக்கி போடுறாரு பாருங்க. போட்ட உடனே அந்த 1000 வருஷம் போடு பாருதான். ஓ முடிவதில்லை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. இப்படி வரேன். உலகம் முழுவதும் 1000 வருஷ அரசாட்சி வரணும்னா என்ன நடக்கணும் சொல்லுங்க? கொஞ்சம் பேர்ட்ட 1000 வருஷம் ஆட்சி வரணும். கையை தட்டு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, புரியுதா? புரியுதா?
ஆமென். சொல்ற புரியுதா? கொஞ்சம் மாவு புளிக்கணும், அப்பதான் எல்லா மாவும் புளிக்கும். ஆமென். அது கொஞ்சம் புளிச்ச மாவு நீயும் நானுமா இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அப்ப முத அந்த அந்த தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள வந்துச்சு சொல்லுங்க? சீசர்களுக்குள்ள வந்துச்சு. கொஞ்சமாவும் புளிக்கணும். அந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி ஆக்டிவேஷன்ல இருக்கு? நம்ம கண்ணு திறந்த உடனே நம்மளை சுத்தி 1000 வருஷ அரசாட்சியோடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிப்போம். அப்ப இந்த அறிவு கண்ணு திறக்கும் பாருங்க. திறந்த உடனே உங்க அதிகாரம் வெளியில வர ஆரம்பிக்கும். உங்களை சுத்தி அந்த என்ன சொல்ல வந்து அந்த 100% பலனை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த வருஷ தொடக்கத்தில் சார் 100 100 100ன்னாரு. எதுக்கு 100 100ன்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. மேகசின்ல 100 100ன்னு எழுதிட்டேன். நேற்று சொல்ல நான் ஏன் 100ன்னு சொன்னேன் தெரியுமா? 100னா 1000 வருஷ அரசாட்சியில அங்க 99 கூட இருக்காது. நான் என்ன திட்டம் வச்சிருக்கேனோ அது அப்படியே 100% நிறைவேறும். இந்த வருஷம் நம்ம 100க்குள்ள என்டர் ஆகிறோம். கையை தட்டு, கையை தட்டு. சில விதைகள் 30% பலன் கொடுத்தது. அதுதான் பிகினிங்ல ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு மட்டும். சரீர ஆரோக்கியம் கிடையாது, ப்ராஸ்பெரிட்டி ஐஸ்வர்யம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டுற போதும் அதுதான் ஏன் பரலோகத்துக்கு போகணும், இதெல்லாம் நமக்கு சொந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் வியாதியிலையும் பணப்பற்றாக்குறையிலையும் பஞ்சத்திலையும் செத்து போனாங்களே. அவங்கெல்லாம் பலன் கொடுக்காம இல்லை, அவங்க 30% பலன் கொடுத்தார்கள். பெண்டிகாஸ்டல் ப்ரீச்சர்ஸ் வந்தாங்க, 30% பலன் ஜனங்கள் கொடுத்தாங்க. அடுத்து ஃபெய்த் ப்ரீச்சர்ஸ் வந்தாங்க. வந்த உடனே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் சிலுவையில தரித்திரரானார். இந்த கண்ணு திறந்த உடனே மனுஷன் 60% பலன் கொடுக்க ஆரம்பிச்சான். 1000 வருஷ அரசாட்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. மனுஷன் 100% பலன் கொடுக்க ஆரம்பிச்சான். என் சுவாசம் முடியும் வரை உம்மையே கையேந்தி எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மாயும் கிருபாயும் தொடரச் செய்து என் நாட்கள் முடிவதில்லை, என் ஜீவன் பிரிவதில்லை, என் சுவாசம் ஒழிவதில்லை. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய ராஜ்யம் என்ன ஸ்டைல்ல வரும் அப்படின்றாரு. பிரத்யட்சமா வராது. இதோ இங்கே அதோ அங்கே அப்படிலாம் இருக்காது. அது கடுகு விதை மாதிரி ஓவர் நைட்ல வளரும். அது புளிச்ச மாவு மாதிரி பெரும் இதை வந்து புளிக்க வச்சிரும். இந்த புளிச்ச மாவு வேகமா பரவும், கடுகு விதை வேகமா பரவும். அப்படிதான் தேவனுடைய ராஜ்யமும் வேகமாய் பரவும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய முழு ராஜ்யமும் ஆளுகையும் இந்த பூமியில மனுஷன் பார்க்கறான் பாருங்க. அதுதான் இந்த மில்லினியம். கடவுளுடைய கம்ப்ளீட், அதாவது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்ற இடத்துக்கு நீங்க வரீங்க பாருங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இனி துஷ்டமும் வழியாய் வருவது இல்லை, அசுத்தமும் விருத்த சேதனம் இல்லாதவனும் உன் வழியாய் வருவது இல்லை என்கிற அந்த 100% வாழ்க்கையை அந்த பூமியில அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றி 1000 வருஷம் கடந்து. ஆமென். சோ 2 விஷயத்தை பார்த்தோம். ஒன்னு, ரிலீஜன் எப்பவுமே எதிர்காலத்தில் இருக்கு, எதிர்காலத்தை நம்புது. ஆனா இயேசு நிகழ்காலத்தை கொண்டு வந்தார். ஏன்னா அத்தனை வாக்கு தத்துவம், நூற்றுக்கணக்கான வாக்கு தத்துவம் என்ன இருக்கு, 1000 வருஷ அரசாட்சியை பத்தி இருக்கு. ஆனா இயேசு யாராம், வாக்கு தத்துவங்களின் நிறைவேறுதலாம். அப்ப இயேசு வந்ததுக்கு பிறகு வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு இனிமே வேற ஒரு பலின்னு ஒண்ணு தேவையே. கர்த்தர் கேட்கிற, எதுக்கு நீ காத்திருக்கிற?
என் குமாரனே அனுப்பிச்சிட்டேன். பைபிளில் இருக்க அத்தனை வசனத்துக்கு நிறைவேறுதல் என் குமாரனுடைய ரத்தம். அந்த ரத்தத்தையே நான் செலுத்திட்டேன். இனிமே இந்த வசனம் எல்லாம் நிறைவேறதுக்கு யாருக்குடா நீ காத்திருக்கிற? 1000 வருஷம் என்ன என் குமாரனோட பெருசா? கை தட்டுங்க.